இப்போ அவருக்கு காங்கிரஸ் தான் மட்டும்தான் இப்போ ஆதரவு கொடுத்துருக்கு. காங்கிரஸ் ஆதரவையும் சேர்த்தா 113 தான் வருது. திருச்சி கிழக்கில் அவர் ரிசைன் பண்ணி ஆகணும், 2ல் இருக்க முடியாது. அப்போ அப்படி பார்த்தா திருப்பி 112 தான் இருக்குது. உடனடியாக திமுக அதனுடைய பேச்சாளர்கள்லாம் உடனே காங்கிரஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலில் வந்துங்க நிரந்தர பகைவரும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. இதே மாதிரி அவங்க தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி முடிவு எடுத்திருந்தாங்கன்னா எம்எல்ஏ ஜாஸ்தி நேரம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வீரியம் ஆக்கம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். அதனால் தாவேக்காவும் பயன்பெற்றிருக்கும். தனியாகவே அது பெரும்பான்மை வந்திருக்கும். தமிழ் மாநிலத்தை பல ஆண்டு காலம் ஆண்ட கட்சி 67 வரையில் நமது தேசத்தை மிக அதிகமான அளவுக்கு காலத்துக்கு ஆண்ட கட்சி காங்கிரஸ். அதனால காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய தொங்கு சதையா இருக்கணும்னு ஸ்டாலினோ அவருடைய துதிப்பாடுகளோ நினைச்சாங்கன்னா they are living in fool's paradise. காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு திமுக சொல்றாங்க. எல்லாரும் முதுகுலையே குத்திட்டாங்க. துரோகம் பண்ணிட்டாங்கன்னா என்ன துரோகம் பண்ணிட்டாங்க? தேர்தலில் உங்க கூட தானே இருந்தாங்க. தொகுதி உடன்பாடு தானேங்க அது. நம்ம முதல்ல இன்னும் கூட்டணி கிடையாது. உங்க கூட கூட்டணியில் ஆட்சியில் இருந்து வெளியே போனாங்கன்னா ரைட்டு, நீங்க அதனால் ஆட்சியை இழந்தீங்கன்னா முதுகுல குத்திட்டாங்க. நீங்க தான் மக்களால் தூக்கி எறியப்பட்டு தூர வீசப்பட்டீங்க. இப்போ அவங்களும் உங்க கூட வந்து குப்பை தொட்டியில் உட்காந்துக்கணுன்றீங்களா? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நம்ம கூட இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். நம்ம பார்த்தோம், விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாரு. அடுத்து ஆட்சி அமைக்க போகிறாரு. அதுக்கு அனுமதி கேட்டு தான் இன்னைக்கு ஆளுநரை பார்த்துருக்காரு சார். நாளைக்கு வந்து அவரோட பதவியேற்பு. இந்த பதவியேற்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? பதவியேற்பு விழா சிறப்பாக நடக்கும். ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மக்கள் தீர்ப்பு அவருக்கு ஆதரவாக வந்ததால் அவர் ஆட்சி அமைக்க போகிறார். இனிமேல் அவர்கிட்டருந்து அவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன முதல்ல எந்த ஃபைலில் கையெழுத்து போட போகிறாரு, எந்த திட்டத்தை அறிவிக்க போகிறாரு அப்படின்றது தான் மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. எந்த உறுதிமொழியை முதல்ல அவர் செயல்படுத்த போகிறாருன்றது தான். அடுத்தது இந்த கூட்டணியை வந்து விரிவுபடுத்துதல். அவருக்கு காங்கிரஸ் தான் மட்டும்தான் இப்போ ஆதரவு கொடுத்துருக்கு. காங்கிரஸ் ஆதரவையும் சேர்த்தா 113 தான் வருது. திருச்சி கிழக்கில் அவர் ரிசைன் பண்ணி ஆகணும், 2ல் இருக்க முடியாது. அப்போ அப்படி பார்த்தா திருப்பி 112 தான் இருக்கு. 6 பேர் தேவை. அவர் வந்து விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியெல்லாம் கேட்டிருக்கார் போல இருக்கு. அந்த 6 பேர் வந்தால் கணக்கு சரியாக போயிடும். அவங்கெல்லாம் ஏதோ கூடி முடிவு சொல்கிறோன்னு இருக்காங்க போல இருக்கு. நல்ல விஷயந்தான். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம்னா நம்மளோட காங்கிரஸ் கட்சி தான் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த மதவாத சக்திகள் உள்ளே வரக்கூடாதுன்னா நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கேட்டாருங்க, நாங்கள் எங்கெல்லாம் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை காப்பாற்றுன்ற விதமாக நாங்கள் போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் பதில? காங்கிரஸ் கட்சி வந்துங்க ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்தப்பவே அது வந்து தாவேக்கா கிட்ட போவோம் அப்படின்றதுல எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிது. அதுபோல் அவரும் வந்து கடிதம் கொடுத்தாரு. விஜயும் முறையாக காங்கிரஸுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்தாரு. அவர் கடிதம் கொடுத்ததை KC வேணுகோபால் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மீடியா கிட்டேயே சொன்னார். அதே போல் அவங்க ஆலோசிச்சுட்டு தமிழ்நாடு மாநில கமிட்டி இது சம்பந்தமாக உடனடியாக முடிவு எடுத்து அறிவிக்கணும்னு சொல்லி, அந்த அடிப்படையில் இன்னைக்கு காலையில் சத்தியமூர்த்தி பவனில் அந்த கட்சி கூட்டம் நடந்து அதில் 5 MLAக்களும் கலந்து கொண்டு மேலிடத்து பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் இவங்கெல்லாம் பேசி, அதாவது ஒரு மந்திரி சபையில், அதாவது அந்த ஆட்சியில் பங்கெடுக்க போகிறாங்க, ஷேர் இருக்குது அவங்களுக்கு. அதே போல் மதவாத சக்திகள் எதுவும் நுழைஞ்சிடாமல் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. உடனடியாக திமுக அதனுடைய பேச்சாளர்கள்லாம் உடனே காங்கிரஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்து இப்படி போயிடுச்சு, ஒரு ராஜ்யசபா வாங்கிட்ட இப்போ தான் அது போயிடுச்சு அப்படி இப்படின்றாங்க. அரசியலில் வந்துங்க
நிரந்தர பகைவரும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. அஃப்கோர்ஸ் நமக்கு சித்தாந்த ரீதியாக கோட்பாடு ரீதியாக வந்து ஒத்துக்கொள்ளாத ஒவ்வாமை உள்ளவர்களோட நம்ம எப்போதும் சேர முடியாது. இப்போ பாஜகவோடு காங்கிரஸ் சேர முடியுமா? காங்கிரஸோடு பாஜக சேர முடியுமா? சாத்தியமே இல்லை. அதுபோல் அப்படி தான் இருக்க முடியுமே தவிர நீங்கள் இவரை தொடக்கூடாது அவரை தொடக்கூடாதுன்னு தேர் இஸ் நோ அன்டச்சபிலிட்டி இன் பாலிட்டிக்ஸ். தீண்டாமையெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, விஜய்க்கு வந்து மக்கள் ஆளணும்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஆள்றது தானே அது முறையாக இருக்க முடியும். அவர் ஆட்சி அமைக்காத தடுக்கிறது, அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதனால் காங்கிரஸ் கட்சி ரொம்ப சென்சிபிளான முடிவு எடுத்திருக்கு. நான் அதை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். தாமதிக்காமல், இழுத்தடிக்காமல் உடனடியாகவே விஜய் கேட்ட உடனே ஓகே நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லி கொடுத்தது. இதே மாதிரி அவங்க தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி முடிவு எடுத்திருந்தாங்கன்னா எம்எல்ஏ ஜாஸ்தி இந்நேரம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வீரியம், அதன் ஆக்கம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். அதனால் தாவேக்காவும் பயன்பட்டிருக்கும். தனியாகவே அது பெரும்பான்மை வந்திருக்கும். அப்போதும் அவர் கூட்டணி ஆட்சியெல்லாம் பண்ணியிருப்பார். அவர் ஒன்றும் வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துகிற ஆள் இல்லை. அவர் இந்த தத்துவத்தில் நம்பிக்கை இருக்குது. அதாவது அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும் மற்றவர்களோடு. நான் மட்டும்தான், என் கட்சி மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க கூட்டணி ஆட்சின்னு மாறி மாறி எடப்பாடியும் இவரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஸ்டாலினும். இன்னைக்கு மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு தானே வாக்களித்திருக்கார்கள். எந்த தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க, தனி கட்சி ஆட்சியை தான் அவங்க விரும்புவாங்கன்னு சொன்னீங்களோ, அந்த மக்கள் ஃப்ராக்சர்ட் வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? யாருக்கும் பெரும்பான்மை கொடுக்கலனால யாரோ 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் தானே மக்கள் தீர்ப்பு. அதை காங்கிரஸ் அதை செயல்படுத்துது. இதில் என்ன, இன்னும் காங்கிரஸ் இஸ் நாட் பாண்டட் லேபரர் ஆஃப் டிஎம்கே. கொத்தடிமை கிடையாது காங்கிரஸ். அது ஒரு நேஷ்னல் பார்ட்டி. அது வந்து தமிழ் மாநிலத்தை பல ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. 67 வரையில் நமது தேசத்தை மிக அதிகமான அளவுக்கு காலத்துக்கு ஆண்ட கட்சி காங்கிரஸ். அதனால் காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய தொங்கு சதையாக இருக்கணும்னு ஸ்டாலினோ அவருடைய துதிப்பாடுகளோ நினச்சாங்கன்னா தே ஆர் லிவிங் இன் ஃபூல்ஸ் பேரடைஸ். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. அது எழும் சூழ்நிலைக்கு ஏற்ப வரும் சவால்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு குறிதான், மதவாத சக்திகள் வலுப்பெற்றுவிடக்கூடாது, பாஜக வலுப்பெற்று விடக்கூடாது அப்படின்றது தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாளாக திமுகவை அவங்க ஆதரித்தது கூட மதவாத சக்திகளுக்கு எதிராக திமுக இருக்கிறதால ஆதரித்தாங்க. மக்கள் இப்போ திமுகவை கைவிட்டாங்க, திரும்ப அவங்க கூட உடன்கட்டை ஏறணுமா காங்கிரஸை? அது எப்படி சாத்தியம்? அதனால் காங்கிரஸின் இந்த முடிவு வந்து சிறந்த முடிவு தான். வருங்காலத்தில் அதுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தலும் 29 வரும். அப்போ இந்த கூட்டணி என்பது 2 பேருக்குமே மியூச்சுவலி பெனிஃபிஷியல் கூட்டணி தான். ஓகே சார், தப்பு ஒன்றும் இல்லை. இதில் பெரிய சித்தாந்த இது அதை அதிகாரத்துக்காக கட்சி தாவிட்டாங்க, அணி தாவிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு திமுக சொல்கிறாங்க. எல்லாரும் முதுகுலையே குத்திட்டாங்க, இவ்வளோ வருஷம் எங்கள் கூட இருந்துட்டு இன்னைக்கு இந்த 2 அமைச்சர் பதவிக்காக எங்களை விட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. துரோகிகள்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது துரோகம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. துரோகம்னா எதுனா, ஒரு 7-8 வருஷம் காங்கிரஸோடவே யூபிஏல மன்மோகன் சிங் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து திமுக காங்கிரஸ் எதிர்த்து போட்டி போட்டாங்க பாருங்க. அந்த ஆட்சி கவிழுவது மக்களிடையே ஊழல் புகார் வந்து தோற்பதற்கு காரணமே இந்த திமுக அமைச்சர்கள் தான். தயாநிதி மாறன், ராஜா, டிஆர் பாலுடைய ஊழல் தான். ஆனால் அந்த ஆட்சியே இழந்தது காங்கிரஸ். அப்போ அது கூட அது வந்து திமுகவால் தான் தோத்தோம், திமுக அமைச்சர்களால் தான் தோத்தோம், துரோகம்லாம் சொல்ல அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் தீர்ப்பை. அப்போ இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் அதை காலவாரி இருந்ததுன்னா அதுக்கு ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தா நீங்கள் சொல்லலாம் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு. நீங்கள் தான் காங்கிரஸுடைய ஓட்டையும் வாங்கிட்டு மத சார்பற்ற அணின்னு சொல்லிக்கிட்டு மைனாரிட்டி ஓட்டையும் வாங்கிட்டு கள்ளத்தனமாக பாஜகவோடு நீங்கள் வந்து உறவு வச்சுட்டு இருந்தீங்க உங்கள் ஊழல் வழக்குகளை தப்பிக்கிறதுக்கு திமுக. அதனால் அவங்க தான் வந்து தவறு பண்ணியிருந்தாங்களே தவிர காங்கிரஸ் என்ன தப்பு பண்ணிச்சு?
என்ன துரோகம் பண்ணிச்சு? துரோகம்னா என்ன? முதுகுல குத்திட்டாங்க எங்க இல்ல இல்ல முதுகுல. என்ன முதுகுல என்ன குத்திட்டாங்க? விட்டு இந்த மாதிரி ஒரு அதிகாரத்துக்காக 2 அமைச்சருக்காக போறாங்க. திமுக வந்து மக்கள் முதுகுல குத்திடுச்சு. ம். திமுக தமிழ்நாட்டு மக்கள் முதுகுல குத்துனதால் தான் அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க மக்கள் தேர்தலில் ஜனநாயக வழியில். வேட்பாளராக இருக்கிற முதல்வராக இருந்த ஸ்டாலினை சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாமல் பண்ணியிருக்காங்க. மக்கள் முதுகுல நீங்கள் குத்துனீங்க. அதனால் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா என்ன துரோகம் பண்ணிட்டாங்க? தேர்தலில் உங்கள் கூட தானே இருந்தாங்க. தொகுதி உடன்பாடு தானேங்க அது. நம்ம முதல்ல இன்னும் கூட்டணி கிடையாது. நீங்கள் தானே சொல்லிட்டீங்களே தனி கட்சி ஆட்சி தான், திமுக தான் தனியாக ஆட்சி பண்ணோம், யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் நீங்களே. அப்புறம் இதில் யார் முதுகுல குத்துறது? யார்? உங்கள் கூட கூட்டணியில் ஆட்சியில் இருந்து வெளியே போனாங்கன்னா ரைட்டு, நீங்கள் அதனால் ஆட்சி இழந்தீங்கன்னா முதுகுல குத்திட்டாங்க. நீங்கள் தான் மக்களால் தூக்கி எறியப்பட்டு தூர வீசப்பட்டீங்க. இப்போ அவங்களும் உங்கள் கூட வந்து குப்பை தொட்டியில் உட்காந்துக்கணுன்றீங்களா? அவங்க ஒரு அரசியல் கட்சிங்க. அவங்க ஆட்சி, உங்கள் ஆட்சியில் அவங்க பங்கு பெற்றிருக்கவே இல்லையே. ஏன் உங்கள் பாவத்துக்கு அவங்க சிலுவையை சுமக்கணும்? இன் வாட் வே காங்கிரஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கரப்ஷன் ஆர் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிஎம்கே? அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லைங்க ஆட்சியில். சிவனேன்னு உட்காந்துருந்தாங்க, உங்களை மக்கள் தண்டிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஆத்ம பரிசோதனை பண்ணணும், ஸ்டாலினும் திமுகவும். அதை விட்டுட்டு காங்கிரஸ் அங்கே போயிட்டாங்க இங்கே போயின்னா உங்களுக்கு ஏதாவது தாலி கட்டிக்கிட்டாங்களா? இன்னும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றீங்க. சரி, நீங்கள் பண்ணாததா? நீங்கள் இல்லாத கட்சி, கூட்டணி வைக்காத கட்சி எது? யுனைடெட் ஃப்ரண்ட்டில் ஆட்சியில் இருந்தீங்க மத்தியில், நேஷ்னல் ஃப்ரண்ட்டில் இருந்தீங்க விபி சிங், யுனைடெட் ஃப்ரண்ட் தேவகவுடா குஜராத் பிரதமர்கள். நேஷ்னல் ஃப்ரண்ட் வந்து பாஜக ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்தது, கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் முட்டு கொடுத்தாங்க. இவர் வந்து காங்கிரஸுக்கு எதிராக விபி சிங் ஆட்சி பண்ணார். அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் மதவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கலையா? ரைட்டு. யுனைடெட் ஃப்ரண்ட், நேஷ்னல் ஃப்ரண்ட், அப்புறம் என்டிஏ வாஜ்பாய் ஆட்சி நடந்தது. குஜராத்தில் இனப்படுகொலை நடந்த போது கூட நீங்கள் அமைதியாக ஃபெவிகால் போட்டு ஒட்டினா மாதிரி வாஜ்பாய் ஆட்சியில் திமுக மந்திரிகள் இருந்தீங்க. கூச்ச நாச்சம் இல்லாமல் காங்கிரஸ் மந்திரி சபையிலே இருக்கீங்க. இதில் யார் துரோகிகள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 20 வருஷம் மத்திய ஆட்சியில் எவன் ஆண்டாலும் சரி, எந்த கட்சி எந்த கூட்டணி ஆண்டாலும் முரசொலி மாறன் மந்திரியாக இருப்பார், டிஆர் பாலு மந்திரியாக இருப்பார். இது என்னங்க? இது பெரிய கொள்கை தங்கங்களா இவங்க போய் மற்றவங்கள போயிட்டு சித்தாந்தம் இல்லை 2 சீட்டுக்காக போயிட்டாங்கன்னா, நீங்கள் கொள்கை சித்தாந்தத்தை தியாகம் பண்ணிட்டு மந்திரியாக இருந்தவங்க தானே நீங்கள். இப்போ இவங்களுக்கு அருகதை இருக்கா ஏதாவது? பாஜகவோட கூட்டணி வைக்காதவங்களா இவங்க தான் முதல்ல வச்சது. அப்போ என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ரைட், நம்ம தோத்துட்டோம், நம்ம கூட இருந்தவங்க வந்து வேறு கூட்டணிக்கு போகிறாங்க. ரெண்டாவது, வேறு கூட்டணின்னா மக்கள் எதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, கொஞ்சம் குறையுதுன்னு போது நாங்கள் ஒரு கை கொடுக்குறோம்பா, மக்கள் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீ நல்லாட்சி பண்ணணுன்றதுக்காக போயிருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ ஒரு வேளை இவங்க காங்கிரஸ் போல, யாரும் போல, அப்போ அவரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா என்ன ஆகும்? கவர்னர் அடுத்த ஆளை கூப்பிடுவார். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு டிவிக்கே கூப்பிட்டுருக்காருங்க. நாளைக்கு அவர் ஆட்சி அமைச்சா ஒரு 14 நாளுக்குள்ள பெரும்பான்மையை அவர் சபையில் நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கிறதுக்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஹெல்ப் பண்ணலன்னா, அவர் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கலன்னா ராஜினாமா பண்ணணும். அப்போ கவர்னர் உடனே கலைச்சிட மாட்டார். அடுத்த கட்சி யாரு? அடுத்து திமுக கூட்டணி அதை கூப்பிடுவாரு. அவங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதே போல் இவங்க விழுந்தவொன்னே அடுத்தது வந்து அதிமுக கூட்டணி, அவங்களாலையும் முடியாது. அப்புறம் என்ன ஆகும்? நான் பார்த்தேன், எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ண ஆட்சி அமைக்க முடியல, அதனால் இந்த வெர்டிக்ட் வந்து ஃப்ராக்சர்டாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் செட்டில் ஆகிற வரைக்கும் யார் ஆட்சி அமைக்கிற காலம் வரையில் அதை சஸ்பெண்டட் அனிமேஷனில் வச்சிடலாம், அசம்பிளியை தற்காலிகமாக அதை செயலிழக்க வச்சு ஃப்ரீசரில் வச்சுருவாங்க, 1 வருஷமோ 6 மாதமோ. அப்போ அந்த பீரியடில் வெற்றிடமாக இருக்கும், ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், நிர்வாகம் நடக்கணும். இல்லை, அரசும் இல்லை, யாரும் இல்லைன்னா ஆளுநர் தானே அங்கே ஆட்சி பண்ணணும். அப்போ ஆளுநர் ஆட்சி
ஜனாதிபதி ஆட்சி என்ன பேராக இருந்தாலும் அமித்ஷா ஆட்சி தானேங்க நடக்கும். கண்டிப்பா அவரு தான் கண்ட்ரோல்ல இருப்பாரு. பேக்டோரில் பாஜக ஆட்சி வரணும்னு இப்போ திமுக விரும்புதா? மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுத்தா போதுன்ற மாதிரி இன்னைக்கு பாஜக ஆண்டா கூட பரவாயில்ல, விஜய் ஆட்சி பண்ணிடக்கூடாது, காங்கிரஸ் அதுக்கு உதவிடக்கூடாது. காங்கிரஸ் என்ன சொல்லுது? மதசார்பான மதவெறி பிடிச்ச சக்திகள் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி த்ரூ ஃப்ரண்ட் டோர் ஆர் பேக் டோர் வர வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஜனாதிபதி ஆட்சி ஆச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு யார் வந்து அங்கே ஆட்சி பண்ணுவாங்க? நயினார் நாகேந்திரன் சொல்கிறது தான் நடக்கும். அப்போ இன்னைக்கு உங்களை மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ இந்தியா அலையன்ஸ்லேருந்து டிஎம்கே வெளியே போயிடாதா? இவங்க போயிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும்ல. அதுக்கு பதிலாக தான் விஜய் வந்துட்டாருன்றீங்களா? இல்லை, அதாவதுங்க, நான் எதுவுமே சொல்ல. அதில் இந்தியா அலையன்ஸில் இருக்கும்போதே தானே மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் எல்லாம் போட்டி போட்டாங்க, சிபிஎம்லாம் ஒருத்தர் எதிர்த்து போட்டி போட்டாங்க. இந்தியா அலையன்ஸில் இருக்கும்போது தானே கேரளாவில் காங்கிரஸு சிபிஎம்மை வீழ்த்தி இருக்குது. ஸோ இந்தியா அலையன்ஸ் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச சர்க்காரை தோற்கடிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தற்காலிக செட்டப் தான். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் ஸ்டாலின்லாம் திமுக காரங்க பேசினாங்க கொஞ்ச நாளைக்கு. அதாவது அடுத்தே இல்லை, அவர் தான் பொருத்தமான தலைவர், அவரால் தான் இந்தியா கூட்டணி. நீங்க இப்ப என்னடானா இந்தியா கூட்டணி விட்டு போயிடுவாரா சார்ன்றீங்க. இப்போ மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. இப்போ வெஸ்ட் பெங்காலில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது, மம்தா பானர்ஜி தனியாக போட்டி போட்டாங்க, காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டது, இடதுசாரிகள் தனியாக போட்டி போட்டாங்க, பாஜக தனியாக போட்டி போட்டாங்க. உடனே மம்தா பானர்ஜி போயிட்டாங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தோத்த பிறகு இந்தியா கூட்டணியை நான் வலுப்படுத்துவேன்றாங்க. அவங்க சரியான ஆளா? ஏன்னா இந்தியா கூட்டணி என்பது சட்டமன்ற தேர்தலுக்காக மாநில அரசை பிடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இல்லை. அது நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எதிரான பாஜக என்டிஏ ஆட்சிக்கு எதிரான மக்கள் அந்த கோபத்தை எதிர்ப்பை சிந்தாமல் சிதறாமல் ஒருங்கிணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான். அதனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அதை பற்றி பேசணும். சார், இப்போ காங்கிரஸ் போயிட்டதுனால அவங்க ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? நாங்கள் அலைன்ஸ்லேருந்து வெளியேறோம் அந்த மாதிரி திமுக ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கா? சொன்னால் அவங்களுக்கு தாங்க பாதிப்பு. ஓகே, இப்போ அவங்க வந்து எடப்பாடி மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஒரு தனி கூட்டணி வச்சு பாஜக பிரதமர் வேட்பாளர் மோடினாரு, திமுக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னாங்க. எடப்பாடி யாரை சொன்னார்? தனித்து இருந்தார். அதனால தான் அவர் தோற்று போனார். இப்போ திமுக அவன் தனியாக போச்சுன்னா யாரை சொல்லுவாங்க? உதயநிதியை தான் பிரதமர் வேட்பாளர்னுவாங்களா? ஓகே, இல்லை கனிமொழியை சொல்லுவாங்களா? ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் யாரோடு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் உண்டுங்க. ஏன்னா அது வந்து தேசிய கட்சிகளின் போராட்டம், நாட்டை யார் ஆள்வது என்பதற்கான போராட்டம். அப்போ காங்கிரஸ் பாஜக 2 அணிகள் தான் மோதும், மற்ற அணிகள்லாம் வந்து அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது.